உங்கள் கலை பேசுகிறேங்க. இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்துக்கணுங்க. நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவிட்டதை பாருங்கள். இது எங்கள் பேத்திக்கு பிடிக்கும் லெக் பீஸு, அதனால் நாங்கள் லெக் பீஸு கறி வெட்டி வாங்கிட்டு இது தனியாக வாங்கிக்கணும். அதனால் கொஞ்சமாக தயிர் ஊற்றி பெசரி வச்சுட்டோம்னா கறி பூ போல் இருக்குங்க. நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த மூணுத்தையும் எண்ணெயில் போட்டுக்கலாம். பட்டை, ஏலக்காய், இது மராட்டி மொக்கு இதெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம், ஒரு பெரிய சைஸு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகா ரெண்டாக உடச்சி போட்டுக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் இஞ்சி பேஸ்ட்டு நல்லா வதங்கிச்சு. இப்போ தக்காளி ஒன்று பெரிய சைஸ் கட் பண்ணிச்சு, அதையும் சேர்த்துக்கலாம். சாம்பார் மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி, உப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம ஏன் மஞ்சள் தூள் போடலன்னா, நம்ம கறி கழுவும் போதே மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி எடுத்துனுக்குறோம். அதனால் இதெல்லாம் மஞ்சள் பொடி போட தேவையில்லை. கரம் மசாலா பொடி, இப்போ கறி எடுத்து நம்ம போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இதே போல் வதக்கிடலாம். வதங்கிட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள், தண்ணி நிறைய ஊற்றக்கூடாதுங்க. நல்லா கொதிக்குதுங்க. கொஞ்ச நேரம் இதை மூடி வைக்கலாம். இது கொஞ்ச நேரம் வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே சப்பாத்திக்கு மாவு பிசுன்னு வந்துடலாம். கறி நல்லா வந்துடுச்சு பாருங்கள். நம்ம கொத்தமல்லி தழைய தூவி இதை இறக்கிடலாம். சப்பாத்தி ஏற்ற சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இதோட நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இறக்கிடலாம். இப்போ நம்ம இதை
நம்ம ஸ்டைலில் சப்பாத்தியும் செஞ்சுட்டோம். இப்போது அந்த கறி ஊற்றினே சாப்பிட்லாம் வாங்க. சிக்கன் கிரேவியும் நம்ம ஸ்டைலில் சப்பாத்திங்க. இது பாருங்கள், நல்லா பெரிய பெரியாக வரும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.